இப்ப என்னத்துக்கு என்ன இங்க வர சொன்ன? உன் மருமவ கறிக்கு தெரிஞ்சா ஆடு ஆடின ஆடி அவரைக்காய பறிப்பா. இது எனக்கு தேவையா? என்னம்மா என்னன்னு சொல்லு. வந்த நேரத்துல இருந்து உம்மன் உட்காந்துருக்கியே என்னத்துக்கு? இங்க பாருட்டி, இது உன் அண்ணன் வீடு, என் மவன் வீடு. நம்ம நினைச்ச நேரம் வரணும், நினைச்ச நேரம் போகணும். நம்ம வராம போகாம இருந்தா அவளுக்கு ரொம்ப திமிராயிரும். ஆத்தாளுக்கும் ரொம்ப தொக்காய் போயிரும். அவ வந்து உட்காந்துக்கிட்டதுக்கா? சரிம்மா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். அதுக்காக அவளுக்கு என்ன கண்டாதான் முகத்துல எள்ளும் கொள்ளும் வெடிக்குதே. என்னமோ நான் சொல்லி கொடுத்துதான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை இழுத்து விட்டுருதாங்க. இது தேவையா? நான் சாட்டி செவனேன்னு அங்க இருக்கேன். இப்ப என்னத்துக்கு கூப்பிட்ட அத சொல்லு. கூறுகட்ட கழுத, அவ சொன்னதுக்காக வராம போகாம இருக்க முடியுமா? அவ ஆத்தா வீட்ட பக்கம் போயிருக்கா. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு கூப்பிட்டேன். சரிம்மா, என்னன்னு சொல்லு. உனக்கு பார்த்த மாப்பிளக்காரன்ல, அவன் என்னமோ உன் அண்ணக்காரன்ட்ட எழுதியிருக்கான். நான் போய் அவ ஆத்தா கால விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா. அப்பதான் இந்த கல்யாணத்துக்கு அவ ஆத்தாக்காரி சம்மதிப்பாளாம். உன் அண்ணக்காரனும் போய் மன்னிப்பு கேட்க சொல்றான். அது மட்டும் இல்ல, உன் மைனிக்காரி இல்ல, அவளும் போய் மன்னிப்பு கேட்டு கல்யாணத்தை நடத்தி முடிக்கிற வழிய பாருங்க. அதை விட்டுப்பட்டு என்னத்துக்கு உங்களுக்கு வெட்டி கௌரவம்னு என்ன பார்த்து கேட்காட்டி? என்னம்மா சொல்ற? அந்த திமிர் பிடிச்சவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? ஒன்னு போய் அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாளா? அவ ஆத்தாக்காரிய நீ மன்னிப்பு கேட்க வச்சல்ல, அதான் இவளுக்கு வயிறு எரிஞ்சிருக்கும். எப்பன்னு காத்து கிடந்திருப்பா. அதான் இப்ப ஒன்ன போய் அவ காலில் விழ சொல்றா. வேற என்னத்துக்கு? சரியா சொன்னடி. இததான் நானும் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டேன். அதுக்கு உன் அண்ணக்காரன் ஏங்கிட்டு சண்டை போடுதான். பிடிச்சவா எப்ப பார்த்தாலும் உன்னை எதுலையாவது கோர்த்து விடுறதுதான் அவளுக்கு வேலை. புருஷக்காரன் வீட்டுல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு இவ உன்கிட்ட வம்பளந்திருப்பா. நீயும் ஈன்னு அதை யோசிக்காம சண்டையை போட்டிருப்ப. ஏமா, அவ லேசுப்பட்ட ஆள் இல்ல, சரியான மீனா மினிக்கி. நான் தான் சொல்றேன்ல, நீ அக்கம் பக்கம் பார்த்து பேசணும். உனக்கு அறிவு இருந்தா தானே. ஏம்மா, உன்னை மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கா, நீ சும்மையா விட்ட அவளை? அதை பிடிச்சி சும்மா விடுவேன்? வாங்க வாங்கன்னு வாங்கி போட்டோம்ல. ஏன் மவளா இருந்தா இந்த கல்யாணமே தேவையில்லைன்னு சொல்லுவா. நான் போய் அவ காலில் விழணுமோ? எம்படி திமிர் இருந்தா இப்படி சொல்லுவனே. வாங்க வாங்கன்னு வாங்கி போட்டேன். இங்க பாருமா, அவ நினைச்சபடியெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காத. அவ ஏற்கனவே இந்த குடும்பத்தை கழிச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டா. நான் இப்ப உன்னை சாமர்த்தியமா இங்க அனுப்பி வச்சுட்டேன்ல, அதனால அவளுக்கு வயிறு எரிஞ்சிருக்கும். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்திட்டா உன்னை இந்த வீட்டுல இருந்து துரத்திடலான்னு நினைச்சிருப்பா. அதான் ஏகமா பிளான போட்டு அந்த மாப்பிள்ளைகிட்ட பேசி உன்னை போய் மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கா. அதுவும் இல்லாம அவ ஆத்தாவை நீ அவமானப்படுத்திட்டுன்னு இவளுக்கு கடுப்போ கடுப்பு. எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கும் உன்னை யாரு காலையாவது உழ வைக்கலான்னு நினைச்சிருந்திருப்பா. இப்ப சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு அதான் உன்னை அவ காலில் போய் உழ சொல்றா. வாய மூடு. என்னை பத்தி நான் இல்லாத நேரம் போட்டா கொடுக்குறேன். இங்க பாரு, உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சேன் பாரு, அதுதான் நான் பண்ண தப்பு. எம்பட்டு திமிர் இருந்தா இப்படி எல்லாம் பேசுவேன்? நான் குடும்பத்தை பிரிக்க நினைச்சனா? இங்க பாரு, உன் புத்தி சுட்டு போட்டாலும் எனக்கு வராது. என்னடா இவங்க மாறி இருக்காங்கன்னு நினைச்சேன். இப்பதானே உண்மை புரியுது. வாய மூடு. நீ போட்டு கொடுக்குறவ என் மவங்கிட்ட இல்லாத பொல்லதும் போட்டு கொடுத்து என்ன இந்த குடும்பத்தை விட்டு பிரிக்க நினைச்சவ உண்மையை தானே சொல்றா. இப்ப குத்துது கொடையுத உனக்கு. அவ உண்மையை சொன்ன உடனே உனக்கு வெக்கமாயி போயிட்டு அப்படித்தானே? நீங்க முதல்ல வாய முடிந்த வார்த்தைய அளந்து பேசுங்க. உங்க மவ தப்பா சொல்லிட்டு இருக்கா. நீங்க என்னன்னா அவளுக்கு பூம்பூம் மாடு மாதிரி மண்டை ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க. வார்த்தைய அளந்து பேச வேண்டியது நான் இல்ல, நீங்க. என்னடி திமிர்த்தனத்துல பேசிக்கிட்டு இருக்க? மவ கல்யாணத்தை எப்ப நடத்தணும், எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். மவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு மவ இருக்கான். நீ ஒன்னும் சிண்டு முடிய வேண்டாம். சும்மா தேவையில்லாம வார்த்தைய பேசிக்கிட்டே இருக்க. இங்க பாரு, ஒழுங்க மரியாதையா அடக்க உடக்கமா குடும்ப பண்ணா நடந்துக்கிற வழிய பாரு. அதை விட்டு போட்டு தேவையில்லாம எங்க குடும்ப விஷயத்துல மூக்க நுழைச்ச அந்த மூக்கு இருக்காது, அறுத்து போடுவேன் அறுத்து. இங்க பாருங்க, நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க. நீங்க உட்காந்துருக்கிறது ஏன் வீடு, திங்கிறது எங்க வீட்டு சொத்தை. முதல்ல அதுக்கு அடிபணிஞ்சு நீங்க நடந்துக்கோங்க. எப்படி? ஏன் மூக்க நீங்க அறுப்பீங்களா? ஊர்ல உள்ளவலாம் உங்க மூக்க அறுத்துக்கிட்டு நிக்கிறாளுவோ. அதுக்கு போய் பதில் சொல்ல துப்பு இல்ல. ஏங்கிட்ட பேச வந்துட்டீங்களா? இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. நாங்க சொல்ற பேச்ச கேட்டு நடக்கிறதா இருந்தா இங்க இருங்க, இல்லனா வீட்டை விட்டு வெளியே போங்க. கல்யாணம் பண்ணுவாங்களாம்ல? கல்யாணம் ஏன் வீட்டுல இருக்கும்போது நான் தானே என் புருஷனை நானும் சேர்ந்து தானே கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அப்போ நாங்க பண்ணி வைக்க வேண்டானா?
நீங்களே பண்ணி வைப்பீங்கன்னா இங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னேன். சொன்னேன் என்னையா வீட்டை விட்டு வெளியே போங்கிற? என் மாவன் வரட்டும், அப்புறம் இருக்கு நான் யாருன்னு காட்டுறேன். அத உங்க மாவன் வந்ததும் பேசிக்கோங்க, அப்ப தெரியும் யாரு எப்படி நடந்துக்கிறேன்னு. இங்க பாருங்க, என்கிட்ட ஒழுங்கு மரியாதையா நடந்துக்கிட்டீங்கன்னா இந்த வீட்டுல இருக்கலாம், இல்ல மரியாதையா வெளியே போங்கன்னு நான் சொல்றேன். உங்க மகன் என்ன சொல்றது? இது ஏன் வீடு, ஏன் இஷ்டப்படிதான் இங்க இருக்கணும்னா இருங்க, இல்லனா இடத்த காலி பண்ணுங்க. ஆமா, உனக்கு இங்க என்ன வேலை? வெக்கமா இல்ல? என்ன கண்டபடி பேசுற நீ? ஏன் வீட்டுல கால் எடுத்து வச்சிருக்க? சி, வெளியே போடி. எனக்கு இந்த அவமானம் தேவையாமா? நீ கூப்பிட்டதுனால தானே வந்தேன். பாரு என்னை எப்படி எல்லாம் பேசுதுன்னு. இன்னொரு தடவை என்னை இங்க கூப்பிட்ட அப்புறம் நடக்கிறதே வேற. உன் மவன் வந்தான்னா சொல்லு, அவன் தங்கச்சிக்காரி எப்படி அவமானப்பட்டு போனான்னு சந்தோஷப்படுவான்ல. பேதியில போவா, என் மவளை வரவிடாம விரட்டி அடிக்கிற. இன்னைக்கு என் மவ வரட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. என்னாச்சு இப்படி கோவம் கொப்பளிக்க வந்துகிட்டு இருக்கீல? என்ன மாவு வீட்டுக்கு போயிட்டு வரையிலாக்கும்? ஏன் சுப்புலட்சுமி, ஓ மாமியாக்காரி பிள்ளைய வளர்த்துருக்கா பிள்ளை. மாமியாங்கிற மரியாதை இல்லாம என்னை கண்டபடி பேசிட்டா. அவளை என்னன்னு சொல்ல? நாத்தனார்காரிட்ட அப்படி மல்லுக்கு நிக்கிறா. ஓ மாமியாக்காரி தூண்டி விட்டுதான் இப்படி எல்லாம் பேசுறாளா? நீ என்னைக்காது உன் மாமியார இப்படி மரியாதை இல்லாம பேசிருப்பியா? ஆனா அவ மாவ மட்டும் ஏன் இந்த பேச்சு பேசுறா? என்ன வீட்டை விட்டு போ அப்படி இப்படிங்கிறா. இங்க பாருங்க, மாலினி அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, அவ நல்ல பொண்ணு. நீங்க அவகிட்ட நல்லபடியா நடந்திருந்தா அவளும் நல்லபடியா நடப்பா. நீங்க ஏதாவது பேசியிருப்பீங்க, அதனால அவளும் பதிலுக்கு பதில் பேசியிருப்பா. ஏன் மாமியாருக்கும் எனக்கும் சண்டை வரணும்னு எதிர்பார்க்கலா? எங்க அத்தை எப்படிப்பட்டவோ தெரியுமா? தங்கமானவோ. நான் தான் அவங்கள புரிஞ்சிக்காம இத்தனை நாளும் மல்லுக்கு நின்றுருக்கேன். நீங்க வேற. முதல்ல மாலினிய புரிஞ்சுக்கோங்க, அவகிட்ட நல்லபடியா நடந்துக்கோங்க, அவ உங்களை நல்லபடியா பாத்துக்குவா. வியாக்கியானத்தை கேட்கறதுக்கணும் நான் இங்க வரல. எங்க உன் மாமியாக்காரி? இப்ப போய் அவளை பாக்கிறதுக்காக தானே வந்துகிட்டு இருக்கேன். பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கா பிள்ளை. என்ன பேச்சு பேசினா தெரியுமா? வாடி போடி பொட்டக்க நின்று பேசிக்கிட்டு இருக்கா. நீ என்னன்னா அவளுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருக்க. என்ன பேசுறீங்க? இல்ல என்ன பேசுறீங்கன்னு கேட்டேன். நானும் கோவப்படக்கூடாதுன்னு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா தாம் தும்னு குதிக்கிறியே. ஏங்கிட்டே எந்த குதிக்கிறீங்களே? அவளை என்னென்ன பேசியிருப்பீங்க? நீங்க பேசின பேச்சுக்கு அவ கொடுத்து விட்டுருப்பாளா இருக்கும். இங்க பாருங்க, முதல்ல மருமவளை பார்க்காம மவளா பாருங்க. அவகிட்ட நல்லபடியா நடந்துக்கோங்க, அவ உங்களை காலத்துக்கும் நல்லபடியா வச்சுக்குவா. அதை விட்டுப்பட்டு என்கிட்ட சொல்றேன், என் மாமியார்ட்ட சொல்றேன்ட்டு இப்படி கிளம்புனீங்கன்னா ஒன்னும் பதிலடி கிடைக்காது. இங்க பாருங்க, அந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளைன்னு எனக்கு தெரியாதா? இத்தனை வருஷம் அந்த வீட்டுல தானே நான் இருக்கேன். வாய மூடு. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு ஓங்கிட்ட பேசுற மாதிரி என்ன சொல்லணும்? அவ ஆத்தாக்கறியே என்ன வந்து ஏன் வீட்டுல பார்க்க சொல்லு, அப்புறம் இருக்கு அவளுக்கு கச்சேரி. புள்ள வளர்த்து வச்சிருக்கா, பேசுற பேச்சு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அவளை நான் போய் பார்க்கணுமோ? என் வீட்டுக்கு வந்து என்ன பார்க்க சொல்லு, இல்லனா அவ மவளை துரத்தி விட்டுருவேன்னு சொல்லு. என்ன சொன்ன? ஏன் மாமியா ஓ வீட்டுல ஒன்ன வந்து பார்க்கணுமா? என்னத்துக்கு பார்க்கணும்? அதான் என் நாத்தனார்காரிட்ட பேசுறதுக்கு உனக்கு துப்பு இல்லைல்ல, பின்ன என்ன? ஓ மவளை நீ எப்படி வளர்த்து வச்சிருக்க? இம்புட்டோண்டு சுண்டலி மாதிரி இருந்துக்கிட்டு அவ கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுறா. முதல்ல அவ வாய அடக்கு. நாத்தனார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கத்துக்கொடு, அப்புறம் ஏன் மாமியாரை பத்தி பேசு. இன்னொரு தடவை என் மாமியாரை அங்க வர சொல்லு இங்க வர சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஆரஞ்சு பல்லகள் எல்லாம் கழட்டி போடுவேன். சரிதான் போடி. சரியான திமிரு பிடிச்ச குடும்பத்துல பொண்ணு எடுத்திருக்கோம்ல, அதான் மாமியால இருந்து மருமக வரைக்கும் இப்படி நம்மளை மதிக்காம பேசுற அளவு. இன்னைக்கு என் மவன் வரட்டும், அப்புறம் இருக்கு இவ்வளவு குடும்பத்துக்கே கச்சேரி.